அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் வழங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் நம்முடைய கடந்த நிகழ்ச்சிகளில், அதாவது 3 நிகழ்ச்சிகளில், ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதற்கு திருக்குர்ஆனிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்தும் விளக்கங்களை வழங்கியிருந்தோம். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இருந்தால் என்ன, மரணித்தால் என்ன, அவர்களை பற்றி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்திற்கு ஏன் ஏற்பட்டு விட்டது என்று சிலர் கேட்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் 2000 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார்கள் என்று இன்றைய கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நம்பிக்கைக்கு காரணம் என்னவென்றால், திருக்குர்ஆனில் இருக்கின்ற சில வசனங்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற தவறான விளக்கத்தின் காரணமாகவே அவர்கள் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2000 ஆண்டுகளாக விண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பாமர முஸ்லிம்கள் ஆலிம்களையும் உலமாக்களையும் மௌலவிமார்களையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மௌலவிமார்கள் தவறான விளக்கத்தை தந்ததின் காரணமாக இன்று கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளாக ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவர்களும் இயேசுநாதர், அதாவது ஹதரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக கிறிஸ்தவர்கள் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தெய்வீக தன்மையை, ஒரு இறைத்தன்மையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொள்கைக்கு, கிறிஸ்தவர்களுடைய இந்த கொள்கைகளுக்கு, முஸ்லிம்களுடைய இந்த தவறான கொள்கையின் காரணமாக அந்த கொள்கைகளுக்கு துணை போகக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. கிறிஸ்தவர்கள் 2000 ஆண்டுகளாக ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கொள்கையுடையவர்களாக இருக்கிறார்கள். முஸ்லிம்களும் அதே கொள்கையுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் நான் சொன்னேன், அவர்கள் கொண்டிருக்கின்ற இயேசுநாதர் இறைவன், இயேசுநாதர் இறைவனுடைய தன்மையை பெற்றவர் என்று அவர்கள் கூறுகிறார்களே, அந்த கொள்கைக்கு துணை போகக்கூடிய ஒரு நிலைமையில் முஸ்லிம்கள் இன்று வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அது மிகையானதல்ல. எனவேதான் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்திற்கு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள், உலகில் தோன்றிய எல்லா மனிதர்களும், அவர்கள் பணக்காரராக இருக்கட்டும், ஏழைகளாக இருக்கட்டும், அரசராக இருக்கட்டும், ஆண்டியாக இருக்கட்டும், அவர் சிறியவராக இருக்கட்டும், பெரியவராக இருக்கட்டும், அவர்கள் யாராக இருந்தாலும் மனிதர்கள் அனைவரும் மரணமடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அத்தனை பேரும் அந்த மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். இது இறைவனுடைய நியதி. இதற்கு யாரும் விதிவிலக்கல்ல. எல்லா நபிமார்களும் மரணமடைந்திருக்கிறார்கள். அதே போன்று ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரணமடைந்திருக்கிறார்கள் என்பதற்கு திருக்குர்ஆனிலிருந்து சான்றுகளை நாம் முந்தைய நிகழ்ச்சிகளிலே மிக விரிவாக விளக்கமாக எடுத்து வைத்தோம். திருக்குர்ஆனினுடைய 5வது அதிகாரம் 76வது வசனத்தை எடுத்து வைத்தோம். மஸீஹ் இப்னு மரியம் ஒரு தூதரே அன்றி வேறல்ல, அவருக்கு முன்னுள்ள எல்லா தூதர்களும் மரணமடைந்து விட்டார்கள். அவர்களுடைய தாயார் ஒரு நேர்மையான பெண்ணாக இருந்தார்கள். அவர்கள் இருவரும் உணவு உண்டு வந்தனர் என்கின்ற திருக்குர்ஆன் வசனத்தை எடுத்து வைத்து, மஸீஹ் ஒரு தூதர், தூதர்கள் அனைவரும் மரணமடைய கூடியவர்கள் என்பதை இறைவன் திருக்குர்ஆனிலே இங்கே விளக்கியிருக்கிறான். அவருடைய தாயார் நேர்மையாக பெண்ணாக இருந்தார். அவர்கள் இருவரும் உணவு உண்டு வந்தனர்
என்று இறைவன் கடந்த காலத்திலே சொல்லியிருக்கிறான். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இணைத்து அவர்கள் இருவரும் உணவு உண்டு வந்தனர் என்று சொல்லியிருக்கின்றான். எனவே கடந்த காலத்தில் நிகழ்ந்த சம்பவம் இது திருக்குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய தாயாரோடு இணைத்து கூறியதன் காரணமாக அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை நாம் விரிவாக விளக்கமாக விளக்கியிருந்தோம். இறைவன் திருக்குர்ஆனில் 21வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் அத்தூதர்களுக்கு உணவு உண்ணாத உடல்களை வழங்கவில்லை, அவர்கள் மிக நீண்ட காலம் வாழ்ந்ததும் இல்லை என்று கூறுகின்றான். நாம் அத்தூதர்களுக்கு உணவு உண்ணாத உடல்களை வழங்கவில்லை, அவர்கள் மிக நீண்ட காலம் வாழ்ந்ததும் இல்லை என்று இறைவன் கூறியிருக்கின்றான். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால், அவர் ஒரு மனித ரசூல் என்று சொன்னால், அவர்கள் ஒரு இறை தூதர் என்று சொன்னால் அவர்கள் உணவு உண்டாக வேண்டும். ஆனால் இந்த வசனத்தில், அதாவது 5வது அதிகாரம் 76வது வசனத்தில் இறைவன் அவர்கள் இருவரும் உணவு உண்டு வந்தனர் என்று இறந்த காலத்திலே கூறுகின்றான். எனவே எவ்வாறு ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்களோ அவ்வாறு ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை நாம் இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக விளக்கி இருந்தோம். அது மட்டுமல்ல, இன்னொரு திருக்குர்ஆன் வசனத்தையும் நாம் எடுத்து வைத்திருந்தோம். 3வது அதிகாரம் 145வது வசனத்தை எடுத்து வைத்து, முஹம்மது ஒரு தூதர் மட்டுமே ஆவார், அவருக்கு முன் தோன்றிய எல்லா தூதர்களும் மரணமடைந்து விட்டனர், எனவே அவர் மரணமடைந்து விட்டாலோ கொலை செய்யப்பட்டாலோ நீங்கள் உங்கள் குதிகால்களில் திரும்பி சென்று விடுவீர்களா என்ற வசனத்தையும் நாம் எடுத்து வைத்தோம். அதிகாரம் 3 வசனம் 145 இது இடம்பெற்றிருக்கிறது. முஹம்மது ஒரு தூதர், அவருக்கு முன் தோன்றிய எல்லா இறை தூதர்களும் மரணமடைந்து விட்டார்கள் என்று இறைவன் திருக்குர்ஆனில் கூறியிருக்கிறார் என்பதை இங்கே நாம் எடுத்து காட்டியிருந்தோம். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஒரு இறை தூதர். எனவே ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் தோன்றிய ஒரு இறை தூதர். முஹம்மது ஒரு தூதர், அவருக்கு முன் தோன்றிய எல்லா இறை தூதர்களும் மரணமடைந்து விட்டார்கள் என்று இறைவன் இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் கூறியதன் மூலமாக ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதையும் நாம் விளக்கியிருந்தோம். அது மட்டுமல்ல, சஹாபா பெருமக்களுடைய சாட்சியத்தையும் எடுத்து வைத்தோம். ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்த போது இந்த திருக்குர்ஆன் வசனத்தை அங்கே எடுத்து சொல்லி எல்லா இறை தூதர்களும் மரணமடைந்து விட்டார்கள், அதுபோன்று நம்முடைய அன்பான நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை நிரூபிப்பதற்கு ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த திருக்குர்ஆன் வசனத்தை ஓதியதை புகாரியில் நாம் பார்க்கிறோம். புகாரியில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அன்று கூடிய அந்த சஹாபா பெருமக்கள் மத்தியிலே ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த திருக்குர்ஆன் வசனத்தை எடுத்து சொல்லி ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை நிரூபித்து காட்டினார்கள் என்பதையும் நாம் கடந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தோம். அது மட்டுமல்ல, திருக்குர்ஆனினுடைய 5வது அதிகாரம் 117 118 ஆகிய வசனத்தை எடுத்து வைத்தும் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமையில் சாட்சி பகர்கின்றார்கள். இறைவன் முன்னால் இறைவன் கேட்கின்ற கேள்விக்கு ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாட்சி பகர்கின்றார்கள். இறைவன் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி கேட்கிறார், ஈசாவே, நீர் உம்மையும் உன்னுடைய தாயாரையும் இரு கடவுள்களாக வணங்க சொன்னீரா என்று இறைவன் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி கேட்கிறான். அதற்கு ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் அவ்வாறு செய்யவில்லை, நான் அந்த மக்கள் மத்தியிலே வாழ்ந்த காலம் வரை அவர்கள் இணை வைத்தலில் ஈடுபடவில்லை, நீ எனக்கு மரணத்தை தந்த பிறகு அவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பது எனக்கு தெரியாது, யா அல்லாஹ் உனக்கே தெரியும் என்று ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். இறைவனுடைய கேள்விக்கு ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பதில், இதனை இறைவன் திருக்குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கிறான். 5வது அதிகாரம் 117 118 வசனத்திலே இறைவன் இதனை பதிவு செய்து வைத்திருக்கிறான். திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. மறுமையில் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்ற ஒரு சாட்சியத்தை இறைவன் பதிவு செய்து வைத்திருக்கிறான். எனவே இந்த வசனம் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் முன்னால் சொன்னது,
அந்த மக்கள் மத்தியிலே வாழ்ந்த காலம் வரை அந்த மக்கள் என்னையும் என்னுடைய தாயாரையும் வணங்கவில்லை. அதற்கு நான் சாட்சியாக இருந்தேன். நீ எனக்கு மரணத்தை தந்த பிறகு அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பது எனக்கு தெரியாது. யா அல்லாஹ், உனக்கே தெரியும். மறைவானதை அறியக்கூடியவனாக நீ இருக்கிறாய். என் உள்ளத்தில் உள்ளதை நீ அறிவாய் என்று ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை இறைவன் பதிவு செய்து வைத்திருக்கிறான். 5வது அதிகாரம் 117, 118 வசனத்திலே. இது ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய சாட்சியம். இந்த திருக்குர்ஆன் வசனத்தை நாம் எடுத்து வைத்து ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை நாம் நிரூபித்து காட்டினோம். அது மட்டுமல்ல, ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருக்குர்ஆன் வசனத்தை எடுத்து சொன்னதையும் ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது, புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் நாம் எடுத்து காட்டினோம். மறுமையில் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய மக்கள் நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுவார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்க்கிறார்கள். உஸ்ஹாபி உஸ்ஹாபி, இவர்களின் அடியார்கள், இவர்களின் அடியார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இறைவன் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, உம்முடைய மரணத்திற்கு பிறகு இவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பது உமக்கு தெரியாது என்று கூறுகிறார்கள். அப்போது ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நல்லடியாரான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்றே நானும் கூறுகிறேன். நான் அந்த மக்கள் மத்தியிலே வாழ்ந்த காலம் வரை அந்த மக்களுக்கு நான் சாட்சியாக இருந்தேன். நீ எனக்கு மரணத்தை தந்த பிறகு அவர்கள் எவ்வாறு மாறினார்கள் என்பது எனக்கு தெரியாது என்று ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் கேட்டபோது நான் பதில் சொல்வேன் என்று கூறுகிறார்கள். எவ்வாறு கூறுகிறார்கள்? அந்த நல்லடியாரான ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று அங்கே இறந்த காலத்திலே கூறுகிறார்கள். அந்த நல்லடியாரான ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று நான் கூறுவேன் என்று ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த சம்பவம் நிகழ்ந்துவிட்ட ஒன்று. எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது அந்த நல்லடியார் கூறுவது போன்று நான் கூறுவேன் என்று ஹஜரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இது சஹி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இவைகளையெல்லாம் நாம் எடுத்து வைத்து ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை மிக தெளிவான முறையில் நாம் கடந்த நிகழ்ச்சியிலே